ஓம் சக்தி. என் அன்பின் கண்மணியே, நீ ஏமாற்றத்தால் நொந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உன் மனம் பெரிதாக காயப்பட்டு விட்டது. பலருக்கும் நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைத்து ஓடினாய். ஆனால் பலரும் உன்னை ஏமாற்றி விட்டார்கள். ஏமாற்றம் ஒன்றும் புதிதாக இல்லை. ஆனாலும் ஏமாற்றங்களை காணும் பொழுதெல்லாம் என் மனம் வேதனையில் தவிக்கிறதே அம்மா. எதற்காக இப்படி நான் அவஸ்தைப்பட வேண்டும் என்று நீ கேட்கின்றாய். உன்னை ஏமாற்றி விட்டதால் அவர்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீயும் சொல்கிறாய், அம்மா என்னை ஏமாற்றிவிட்டு அவர்களோ சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நானோ நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். அவர்களோ எனக்கு இப்படி ஏமாற்றத்தை கொடுத்து விட்டார்களே அம்மா, நான் என்ன செய்வதென்று தெரியவில்லையே. ஏமாற்றுபவர்களுக்கு எப்பொழுதுமே நல்லதுதான் நடக்குமா என்று உன் மனதில் உள்ள ஆதங்கத்தை என்னிடம் கொட்டி தீர்த்தாய். இதோ சொல்கிறேன் உனக்கு ஒரு உதாரணம். கேள் தங்கமே, கேட்டால் உனக்கு புரியும். சிங்கம் காடு மேடெல்லாம் சுற்றியும் அதற்கு இரை கிடைக்கவில்லை. பசி தாழாமல் துடித்தது. அப்போது அதற்கு ஒரு சிந்தனை தோன்றியது. இறந்து போனது போல் வழியில் கிடந்து நடித்து இரையை வேட்டையாட எண்ணியது. தன் நண்பனான புறாவிடம் இந்த யோசனையை சொல்லியது. நண்பா, உன் திட்டம் சிறப்பாகத்தான் உள்ளது. ஆனால் ஆடோ மானோ எருதோ அதை நம்பி அருகில் வர வேண்டுமே. நண்பா, நீ நினைப்பது போல நானும் யோசித்தேன். நேரடியாக எதுவும் கிடைக்கவில்லையே. அதனால் முல்லை முள்ளால் எடுப்பது போல் தந்திரமாக முயன்று பார்ப்போமே என்று திட்டமிட்டுள்ளேன் என்றது சிங்கம். நாம் விதைக்கும் எல்லா விதைகளும் விளைவதையா பார்க்கிறோம். உன் முயற்சி பலிக்கட்டும் என்று கூறிவிட்டு தன் இருப்பிடம் சென்றது புறா. சிங்கம் தன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக மான் ஆடுகள் வந்து போகும் பாதையில் இறந்தது போல் படுத்து கொண்டது. சிங்கத்தின் தந்திரத்தை புதருக்குள் இருந்தபடியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது ஒரு நரி. தன் பலத்தை காட்டி எங்களுக்கு இரை கிடைக்காமல் செய்து விடுகிறது இந்த சிங்கம். சில நேரம் எங்கள் கூட்டத்தினரையும் வேட்டையாடி சாப்பிட்டு விடுகிறது. இப்போது ஏமாற்ற வேலை செய்து நோகாமல் நொங்கு சாப்பிட திட்டமிடுகிறது. இதனை அழிக்க இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று எண்ணிய நரி இடத்தை காலி செய்தது. வேட்டைக்காரன் வரும் நேரம் பார்த்து அவன் கண்ணில் பட்டு அவனை ஓடவிட்டு சிங்கம் படுத்து கிடந்த இடத்திற்கு கூட்டி வந்தது. சட்டென புதரில் மறைந்து கொண்டது. நரியை காணாத வேடன் சிங்கம் படுத்திருப்பதை கண்டான். தூங்கிக் கொண்டிருக்கும் இந்த சிங்கத்தை இன்று வேட்டையாடி விடுவோம் என்று நினைத்தவன் விஷம் தடவிய அம்பை எடுத்தான், எய்தான். அடுத்த கணம் சிங்கம் மயக்கமுற்றது. அதை ஊருக்கு கொண்டு சென்ற வேடன் சர்க்கஸ்காரர்களிடம் பேரம் பேசி விற்றுவிட்டான். சிங்கத்தின் தொல்லை ஒளிந்ததால் நரியும் சந்தோஷப்பட்டது. சிங்கம் இருப்பவர்களையெல்லாம் ஏமாற்ற நினைத்தது. அதனால் தானே இன்று கஷ்டத்தை அனுபவிக்கிறது. அதே மாதிரி தங்கமே, உன்னை ஏமாற்றுபவர்கள் இன்று சந்தோஷமாக இருப்பதைப் போல உனக்கு தெரியலாம். ஆனால் நிச்சயம் உன்னை ஏமாற்றியதற்கான தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும். நீ அன்பை மட்டும்தான் அள்ளி அள்ளி கொடுத்தாய். ஆனால் அவர்களோ வேஷம் போட்டு உன்னை ஏமாற்றிவிட்டு உன் மனதை காயப்படுத்தி விட்டார்கள். அதனால் அவர்கள் சந்தோஷமாக இருப்பதை போல் இன்று தெரிந்தாலும் நாளை நிச்சயமாக அதற்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். கவலைப்படாமல் இரு. உன் வாழ்க்கையில் நிச்சயம் நல்லது நடக்கும். ஏமாற்றவர்களை கண்டு அஞ்சாதே. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதை செய்து கொண்டே இரு. நல்லதை நினைக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் தங்கமே.